அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 3 கட்சியிலேருந்து இலவசம் அறிவிச்சிருக்காங்க. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? டிவிக்கு டிவிகே என்ன பிடிச்சிருக்கு? அவர் சொன்னது எல்லாமே பெண்களுக்காக சொன்ன அத்தனை விஷயங்களும் எல்லா பெண்களுக்கும் ஒரு தாய் வீட்டு சீதனம் முழுமையாக போய் சேர்றதில்ல. எல்லா பெண்களுக்கும் அவர் வந்து தாயாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாயா இருப்பாருன்றீங்களா? உண்மையாக அவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன். உண்மையாக அதுதான் உண்மை. ஏங்க பெத்த தாயவே கூட வச்சிருக்காத ஒரு மனிதர் உங்களுக்கு எப்படி தாயா இருப்பாரு? அதெல்லாம் இல்லை. பெத்த தாயை கூட வச்சிருக்க மாட்டார்னு யார் சொன்னது? வச்சிருக்கல. கண்டிப்பாக சொல்கிறேன். அவர் தாய்க்கு மதிப்பு கொடுத்ததுனால தான் அவர் தாயை எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருந்தா கடவுள் இந்த அளவுக்கு அவரை உயர்த்தி வச்சுக்கிறாரு. அவரை பற்றி அது மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க. கட்டின பொண்டாட்டி கூட இல்லை, பெத்த புள்ளைங்க கூட இல்லை, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தாயா இருப்பாரு நீங்கள் சொல்கிறீங்க? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு சூழ்நிலை அது நிரந்தரம் கிடையாது. புருஷன் பொண்டாட்டி சண்டை காலையில் வந்தால் பொழுது குஞ்சா போச்சு அந்த மாதிரி குடிகாரனோட அது ரொம்ப மோசமானது. அப்படியே சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரி எதுனா ஒன்று ஆயிடுச்சுனாக்கா யார் வந்து பார்ப்பாங்க? அவங்க பொண்டாட்டி தான் பார்ப்பாங்க. அது அவங்க ஃபேமிலி விஷயம். இது நாட்டு விஷயம். நாட்டுக்கும் ஃபேமிலி இதுக்கும் கொண்டு வந்து லிங்க் பண்ணவே கூடாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தில் எந்த குடும்பத்தில் சண்டை இல்லை, எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. அது அவங்க ஃபேமிலிக்குள்ளே மேட்டரை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து சேர்க்கவே கூடாது. எதில்? அரசியலில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இது நாட்டு மக்களுக்காக அவர் ஓடி 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 அவர் பட்டப்பாடு ஏசுநாதருக்கு பார்க்குற மாதிரியே இருக்குது. இன்னைக்கு என்ன பாடுபட்டாருமா? என்னவா கொஞ்சம் நஞ்சமாங்க பிரச்சனை கொடுத்தாங்க அவங்களுக்கு. கொஞ்சம் நஞ்சமா யார் அது? அவருக்கு யாருடைய பிரச்சனை கொடுக்குறான்னு அவருக்கே தெரியும். எல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும். யார் பிரச்சனை கொடுக்குறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள். பிரச்சனை யாரு? முதலமைச்சர் தான். வேற யாரு கொடுக்க முடியும்? இந்த நாட்டை அவர் சொல்கிறாங்க இலவசமாக பஸ்ஸு விட முடியாதுன்றாங்க. எப்படி விட முடியாது? இந்த உலகத்தில் எவ்வளோ கொலை நடக்குது, எவ்வளோ ஒருத்தர் சுருட்டுறாங்க. அதெல்லாம் வச்சாவே அந்த இலவச பஸ்ஸும் சரி மற்ற இவர் சிலிண்டர் சொல்லிக்கிறாரு. அப்பா எவ்வளோ சந்தோஷமானது தெரியுமா? நான் கிராமத்தில் இருந்து வெறும் பொறுக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிலிண்டர் கூட எல்லா இடத்துலையும் வந்து பில்டிங்காக ஆகிப்போச்சு. வெறும் கூட போய் எடுக்க முடியல. ஆனால் எனக்கு இந்த சிலிண்டரு தான் எனக்கு மெயின் விஷயம். இந்த சிலிண்டர் சொன்னார் பார்த்தீங்களா, அதுவும் இந்த பஸ்ஸும் தாய் வீட்டுக்கு போக முடியாதுன்னு எவ்வளோ பேர் அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்காரெலாம் எவ்வளோ பெண்கள் வந்து இன்றைக்கும் அழுகுறாங்க. பெண்களை வந்து தாய் வீட்டுக்கு போக முடியும். தாய் மாமா சீருன்றது இதெல்லாம் யாரால் சொல்ல முடியும்? இவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு யாராலையும் சொல்ல முடியாது. அது இல்லைம்மா, சொல்ல முடியுமா? யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ நான் கூட உங்களுக்கு வந்து அக்காவுக்கு 2 பிரியாணின்னு ஈஸியாக வாயில் சொல்லிடலாம். ஆனால் செயல்படுத்த முடியுமா? கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். அது எப்படி முடியாது? அவர் சொல்கிறாரு இலவச பஸ்ஸு விட்டுட முடியுமா? இலவச பஸ்ஸு விட முடியுமான்றாங்க. கண்டிப்பாக விட முடியும். இலவச பஸ்ஸு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் அவரால் எடுத்து ஒரு தாய் மாமான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அவர். அப்படி சொல்லும்போது இந்த நாட்டே அவர் வந்து எல்லாம் சொல்கிறாங்க இலவச பஸ்ஸுன்னு. என்னால் அவர் இவங்கெல்லாம் எப்படி கேள்வி கேட்குறாங்க? அவரை எப்படி செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாதவா? இந்த அளவுக்கு அவர் அரசியல் வந்து நிற்கிறாரு. ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க டிவியில். கட்டின புருஷன் 26 வருஷம் ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு 2 பிள்ளையும் பெற்றுட்டு இன்றைக்கி அந்த பொண்டாட்டியை வீட்டில் சேர்க்க மாட்டேன்றான். அந்த மனுஷன் எப்படிமா உங்களெலாம் செய்வான்னு நான் கேட்குறேன். செய்வார் கண்டிப்பாக. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்பார். அதுக்கு ஒரு அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆட் ஆகுறது எனக்கு ஆட் ஆகுதுன்றாரு. இனிமேல் நாங்கள் பி ஆஃபி நாங்கள் அண்ணன் எங்களுக்கு அண்ணன் இருக்கிறாருங்க. எங்கள் அண்ணன் எங்களை காப்பாற்றும் போது அவர் குடும்பத்தை காப்பாற்றிக்க மாட்டாரா? கண்டிப்பாக காப்பாற்றி. யார் உங்கள் அண்ணன்? என் விஜய் அண்ணன். என் அண்ணன் விஜய் அண்ணன் சார் 1000% ஓகே தான் சார். 1000% ஓகே தான். விஜய் ஓகே தான். ஏன் ஓகே இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? வணக்கம் சார். டிஎம்கே, ஏடிஎம்கே இதுக்கு ஈக்குவலாக விஜய் அவர்கள் வந்து இலவசங்கள் அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? இது வந்து மக்கள் மத்தியில் நல்ல பெண்களுக்கு நல்லா அறிவிச்சிருக்காரு. மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க விஜயை. எனக்கு தெரிஞ்சு நானும் நிறையா உங்களை மாதிரியாவே நிறைய பேர் என்கிட்ட வந்து வேலைக்காக வராங்க. ஆக்சுவலாக அவங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு உங்களை மாதிரி கொஸ்டின் கேட்பேன். கடைசியில் எல்லாமே வேலைக்கு போகும்போது கேட்கும்போது 100% 98% விஜய் தான் வரணும்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஒரு கணிப்பு மாதிரியே எடுத்தேன்.
100க்கு 98% விஜய் தான். யங்கர்ஸ் எல்லாமே விஜய்க்கு தான் ஆதரவு. அது வந்து ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க விஜய்க்கு. விஜய் வந்து அந்த அந்த மகளிர் திட்டத்தில் அறிவிச்சாரியா, இதை யோசிச்சு சொல்கிறாரு. அந்த பொருந்து வந்து கரெக்டாக இருக்குது. அது கண்டிப்பாக இது எடுபடும், மக்கள் மத்தியில் எடுபடும் கண்டிப்பாக. ஒரு 60 ஆண்டு காலம் ஆண்ட திமுக அதிமுகவை தாண்டி விஜய் வர முடியுமா? டெஃபனட்டாக. அதாவது யங்கர்ஸ் நினைக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு 40 வயசு 50 வயசுக்குள்ளே அவங்களும் நினைக்கிறாங்க. அந்த மகளிர் கூட்டத்தில் நான் பார்த்தேன் டிவியில், ஒரு லேடிஸ் ஆனதுனால அப்படியே அழுதுருச்சு. எனக்கே பார்த்து அது திருப்பி நான் மொபைலில் வந்து பார்த்து அதையே பார்த்து என் பொண்ணுகிட்ட காமிக்கிறேன். சூப்பர் பான்னு சொல்லுது என் பொண்ணு. அதனால் வந்து மாற்றத்தை தான் சார் எதிர்பார்க்குறாங்க. சிரிக்கவும் பேச முடியும், அழகாவும் பேச முடியும். அது வயசானவங்க பேசுவாங்க சார். யங்கர்ஸ் இட்ட கையில் கொடுத்தா எல்லாமே நினைச்சு காட்டுவாங்க சார். யங்கர்ஸ் தான் மெயின். அவங்க நினச்ச எதையும் சாதிக்கலாம் சார். இப்போ நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்க விஜய் வந்து கள்ளக்காதலோட சுத்துறது நியாயமா? அது பர்சனல் சார். அதில் நம்ம தலையிடவே கூடாது, தப்பு. அது எல்லாருக்குமே பர்சனல் ஒன்று இருக்குது. அது வந்து வீட்டுக்கு வெளியில் உள்ளே கொண்டு வர அது வீட்டுக்கு உள்ளே இருக்கிறத வந்து நம்ம வெளியில் காமிக்கக்கூடாது. சார் இப்போ உங்கள் வீட்டில் யாருன்னா அப்படி பண்ணால் விட்டுருவீங்களா? பர்சனல் அது வந்து பர்சனலு. அதை நம்ம சொல்கிறது தப்பு தான். ஏன்னா அவர் வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகேவா? அதை வந்து நம்ம பேசி சரி பண்ணிக்கிட்டு இவர் ஆட்சிக்கு நல்லது செய்யணும்னு வர்றாரு. அதை நம்ம ஒரு வார்த்தை கொடுப்போமே, பண்ணி பார்க்கட்டுமே. குடும்பத்தில் கட்டின பொண்டாட்டி 26 வருஷம் கூட வாழ்ந்த பொண்டாட்டி 2 பிள்ளையை பற்றி ரோட்டில் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் வரேன்னு சொல்லி எப்படி நம்ப முடியும்? மக்களே வந்து அது நீங்கள் சொல்கிறது அந்த வார்த்தைகள் கொஸ்டின் கரெக்டு தான். ஆனால் இது வந்து அதான் பர்சனலாக வந்து வெளியில் இல்லாமல் அதை கூட வீட்டுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை என்னமோ பார்த்துக்கிட்டு ஆட்சியில் வந்து இப்போ வர்றாரு, இவர் புதுசாக வர்றாரு. அதுக்கு நம்ம எல்லாம் முடிஞ்சது நம்ம எல்லாமே பண்ணி காமிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 3 கட்சிகளும் போட்டு இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. எல்லாம் ஊரை ஏமாதி கொள்ளடிக்கிறதுக்கு, அரசு பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு வேற ஒன்றுக்கு. அப்போ நீங்கள் இலவசங்களை வேணான்றீங்களா? இலவசம் தேவைதான், ஏழைகளுக்கு போகிறது தான். எல்லாரும் கொடுக்குறேன்னா அர்த்தம். அது தப்பு இல்லை. அது ஒருத்தர் 5000 ரூபா கொடுக்குறேன்னா ஒரு 2500 தரேன்றான். ஒருத்தர் 1000 யார் அப்போ கொடுத்து தரத? அவங்க எல்லாரும் கொள்ளடிச்சு வச்சு கொடுக்க வேண்டியது தானே. என்ன யோசிச்சு பாருங்க நீங்கள். நம்மளோட வரி பணத்தை தானே எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பியும் எவ்வளோ சம்பாதிச்சு அந்த துறையில் கவர்மெண்ட்டு கட்ட சொல்லுங்க முதல்ல எல்லாரையும். வேற என்ன பண்ணுறது சார்? நம்ம வரி பண்ணோம் சார் எல்லாமே. ஒரு பொருள் வாங்கினாலே வரி கட்டணும், சும்மா இல்லை. வேற ஏன் ஆதங்கம் பேச போகிறது? என்ன ஆதங்கம் இருக்குது? உள்ளதான் சொல்கிறேன். இலவசம் கொடுக்கூடாது சொல்லலை. கஷ்டப்பட்டு ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் கொடுக்கலாம். என்ன சொல்லுது? டிஎம்கே, ஏடிஎம்கே இலவசங்களை அறிவிக்கும் போது இலவசம் கொடுத்து மக்களை அடிமைப்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்ன விஜய் வந்து இன்னைக்கு இலவசம் அறிவிச்சிருக்காரு. அவர் அது கூட சேர்ந்த அதான் அந்த நாளில் காமராஜ் சொன்னார், ஒரே குட்டையில் ஒரு மட்டன். இவர் ஒரே குட்டை 3 மட்டையை ஆயிடுச்சார். அப்படி தானே சொல். மாற்று கிடையாது. அவரு கலவாணி, எல்லாம் கலவாணி. அதான் வரியே கொள்ளடிச்சு வந்தானே. அவரும் 5 கோடி வாங்கிட்டு 1.5 கோடி கணக்கு காட்டிட்டு போயிரு. அப்புறம் என்ன பண்ணுறது? எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. விஜய் நல்லது பண்ண மாட்டாரா? எவரும் நல்லது பண்ண வராது சார். எல்லாருமே சாப்பிட தான் வராங்க சார். அரசு பணத்தை கொள்ளடிச்சு சாப்பிட தான் வராங்க சார்.